உம்மை பிரிந்து வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருக்கிற தேவன். அவர் நம்மை பாதுகாக்கிறவர், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அவருடைய 9வது வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். பலவீனத்தின் நேரத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொன்னா, அவருடைய கிருபையை வெளிப்படுத்துகிற தேவனாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த வார்த்தை தெளிவாய் சொல்லுது பாருங்க, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மளால மேன்மை பாராட்ட முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மளால புலம்ப முடியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து நம்மளால சோர்ந்து பேச முடியும். நம்முடைய பலவீன நேரத்துல நம்மளால கண்ணீர் வடிச்சு கதறி அழ முடியும். என் பிரச்சனை, என் சூழ்நிலை, என்னுடைய சரீர ஒடுக்கம், என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்மளால புலம்ப முடியும், நம்மளால அழுக முடியும். ஆனா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமான்னு கேட்டா இருக்க முடியாது. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்றார் என்னன்னு சொன்னா, உன் பலவீன நேரத்துல, உன்னுடைய கஷ்டத்தின் நேரத்துல என்னுடைய வல்லமை உனக்காக வெளிப்படும். பவுல் சொல்லும்போது தெளிவா சொல்றாரு பாருங்க, அவருடைய வல்லமை என்மேல் வெளிப்படும்படிக்கு, அவருடைய வல்லமை என்மேல் தங்கும்படிக்கு என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன். தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உறுதி இருக்கணும். என்னன்னு சொன்னா, என் பிரச்சனையின் நாட்களில், என் சோதனையின் போது அவருடைய வல்லமை எனக்காக வெளிப்படுகிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பிரச்சனையிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வரும்படியாக, என் பிரச்சனையிலிருந்து நான் தப்பிக்கொள்வதற்கு பாதையை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் அவருடைய வல்லமையை அவர் எனக்காக வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தேவ பிள்ளைகளுக்கு வேணும். இன்னைக்கு சில பிரச்சனைகள் நம்மை சுற்றி நடக்கும் போது, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகளுக்குள்ளாய் நம்ம கடந்து போகும்போது நம்ம சோர்ந்து போய் சுற்றி இருக்கிற சூழலை பார்க்கிறோம், சுற்றி இருக்கிற மனுஷங்களை பார்த்து ஒரு ஆறுதலின் வார்த்தை நமக்காக கிடைக்காதா? நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற வார்த்தையை, ஒரு ஆறுதலான வார்த்தையை யாராவது பேச மாட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறோம். நான் சொல்றேங்க, எந்த மனுஷன் எந்த உறவுகள் எவ்வளோ பெரிய நண்பர்களும் நெருங்கிய நபர்களும் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த வார்த்தையில ஒரு அற்புதமும் நடக்காது. தற்காலிகமான ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கிடைக்குமே தவிர உன் சூழ்நிலை அதனால மாறாது. ஆனா ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னு சொன்னா, உன் பிரச்சனையின் போது நான் என்னுடைய வல்லமையை உனக்காக நான் வெளிப்படுத்துவேன். உன்னுடைய சூழல் கடினமாகும் போது, என்னுடைய பலவீனத்துல நான் என்ன செய்வதென்று தெரியல ஆண்டவரே நீ கை கூப்பி நிற்கும் போது, சோர்ந்து போய் நிற்கும் போது ஆண்டவர் சொல்றார், அவருடைய வல்லமை உனக்காக வெளிப்படும். அவருடைய வல்லமையை ஆண்டவர் நமக்காக வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா எல்லாமே முழுமையாக மாறும், எல்லாமே நன்மையாக மாறும். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, அந்த ஆண்டவர் மேல சோதனை நாட்கள் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கவே இருக்க மாட்டேது. ஏன்னு சொன்னா, ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில உள்ள நுழையும் போதே நம்ம சோர்ந்துடுறோம். அவ்வளவுதான், இந்த பிரச்சனை இருந்து என்னால மீண்டு வர முடியாது, இந்த காரியத்திலிருந்து என்னால வெளியே நிச்சயமா வர முடியாது என்கிற நிலைக்குள்ள நம்ம மைண்டு போயிடுது. ஆனா ஆண்டவரை நம்ம இருதயத்துல வச்சுக்கணும். ஆண்டவரை அந்த சூழலை நம்ம ரொம்ப தைரியமாக, ரொம்ப கான்பிடண்டாக பிடிச்சு வச்சுக்கணும். என்னன்னு சொன்னா, அவருடைய வல்லமை எனக்காக வெளிப்படுகிறது.